Bismillahirrahmanirrahim. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin. Allahumma salli ala Muhammadin wa ala ali Muhammadin kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammadin kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. அன்புக்கினிய சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் மகரிப் தொழுகைக்கு பின்பு தினமும் ஓர் இறை செய்தி என்ற தலைப்பில் குர்ஆன் ஹதீஸ் இருந்த மார்க்க விஷயங்களையும் இஸ்லாமிய அடிப்படை கொள்கை சார்ந்த விஷயங்களையும் நாம் பார்க்க வருகிறோம். அதன் அடிப்படையில் இன்று நாம் பார்க்கின்ற செய்தி நல்லறங்களால் நம்மை அலங்கரித்துக் கொள்வோம் என்ற அத்தகைய தொடரில் இன்று நாம் பார்க்கின்ற செய்தி குர்ஆனை பற்றிய செய்தியாக இருக்கிறது. அன்புக்கினிய சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு வழங்கிய பேரருள் இஸ்லாம் என்ற இந்த வாழ்க்கை நெறியாகும். இந்த இஸ்லாம் என்ற வாழ்க்கை நெறியின் மூலம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கியிருக்கின்ற நன்மையும் நற்கூலியும் அபரிதமானது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்தின் மூலம் நமக்கு பல நல்லறங்கள் புரிய வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். அத்தகைய நல்லறங்களை ஒரு முஸ்லீம் தன்னுடைய வாழ்நாட்கள் முழுவதும் அந்த நல்லறங்கள் மூலம் தன்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். நல்ல அறங்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் பல இடங்களில் அதை பற்றி குறிப்பிடுகிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் ஒரு இடத்தில் குறிப்பிடுகிறார், இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி ஃபலஹும் அஜ்ருன் கைரு மம்னூன். இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல் செய்வோருக்கு முடிவில்லாத நற்கூலி உண்டு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளின் நம்பிக்கை கொண்டு நல்லது புரிகிறார்களோ அவர்களுக்கு முடிவில்லாத நற்கூலி. இந்த உலகமும் இந்த உலகத்துடைய வாழ்க்கையும் முடியக்கூடியது. அல்லாஹ் வழங்குகின்ற அந்த நல்லறங்களுக்கான நற்கூலியானது முடிவில்லாதது, நிரந்தரமானது, நிலையானதாகும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். அத்தகைய நல்லறங்களில் மிக முக்கியமானது குர்ஆனை சார்ந்த விஷயங்களாகும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித சமூகத்திற்கு இறுதியாக அருளிய வேதம் திருக்குர்ஆனாகும். அந்த திருக்குர்ஆனை ஓதுவது, சிந்திப்பது, தன்னுடைய வாழ்நாளில் கடைபிடிப்பது, இது அனைத்தும் நல்லறங்களை சார்ந்த விஷயமாகும். ஒவ்வொரு முஸ்லிமும் குர்ஆன் மூலம் தன்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அதை பற்றி குறிப்பிடுகிறார்கள். ஜாமி திருமதி 2822வது செய்தியாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதர் சூரத் இக்லாஸ் குல் ஹுவல்லாஹு சூராவை ஓதிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய ஓதுதலை செவியிட்டு அவருக்கு கடமையாகிவிட்டது என்று கூறினார்கள். அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, என்ன கடமையாகிவிட்டது என்கிறீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடம் வினவுகிறார்கள். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் பதில் சொன்னார்கள், அவருக்கு சொர்க்கம் கடமையாகிவிட்டது என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார். ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் சூரத் இக்லாஸை அழகுடன் ஓதுகிறார். அழகுடன் ஓதுவது மட்டுமில்லாமல் அதனுடைய கருத்தை தன்னுடைய உள்ளத்தில் பதிய வைத்து தன்னுடைய வாழ்நாள்